Hey guys, at first thanks for watching this video because இந்த வீடியோ தான் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஐடியில் டெக்னிக்கல் ஜாப்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலில் அனிமேட் டெக் பற்றின வீடியோஸ் தான் போட போகிறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக. பிகாஸ் நம்ம நார்மல் வீடியோஸ் பார்க்குறத விட அனிமேட்டட் வீடியோஸ் வச்சு சொல்கிறப்ப இன்னும் பெட்டராக புரியும். அண்ட் ஒன்லி லேர்னிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், நோ என்டர்டைன்மெண்ட். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் சேட்டலைட் இருந்துன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பட் இன்டர்நெட் அப்படி ஒர்க் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜ் ஸ்டார் தான் டேட்டான்னு வச்சுக்கலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டால் சேட்டலைட்லேருந்து ரிசீவருக்கு போகும் அண்ட் ஐஎஸ்பிக்கு போகும் அண்ட் தென் ஃபைனாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போது யூஎஸ் கண்ட்ரியில் இருந்து இந்தியாவுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா மொபைல்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக அங்கே போகணுன்னா ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு அண்டர்சி கேபிள்ஸ் இருக்குது. அந்த கேபிளில் தான் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லைக் வீடியோஸ், மெசேஜஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்படி தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோன்னா கூட இப்படி தான் போகும். பட் இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துடும். வேர்ல்டில் இருக்க எல்லா சிஸ்டம், சர்வர் அண்ட் டிவைசஸ் கனெக்டடாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது பேர் தான் இன்டர்நெட். ஸோ இல்லை ஸ்டார் தான் டேட்டான்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது இப்படி தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இன்டர்நெட்டோட டெஃபினேஷன்ஸ் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தமிழில் சொன்னது அப்படிங்க இங்கிலீஷில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நான் அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லா நேஷன்ஸ், எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் இது இன்டர் கனெக்டாக இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த மேப். இந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு ஃபிசிக்கலாக நம்மளுக்கு கனெக்டடாக இருக்குது. இல்லை இந்தியா இங்கே இருக்குது, இங்கேருந்து நம்மளுக்கு எல்லா 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 கண்ட்ரீஸ்க்குமே நம்ம சர்வர்ஸ் கூட நம்ம கனெக்டடில் இருப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்நெட். அண்டர் வாட்டர் சி கேபிளுங்கிறது இது தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சீக்குள்ளே நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ், ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இது வழியாக தான் நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. நம்ம எல்லாருக்கூடையும் கனெக்டடாக இருக்கோம் இன்டர்நெட்டில். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் மொபைல்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது நெட் அப்படின்னு. கேபிள்ஸ் வழியாக தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம வீட்டில் வைஃபை ரவுட்டர்ஸ் இருக்குது. அதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மொபைல் நம்ம டவர்ஸ் கூட கனெக்டில் இருக்கும். அந்த டவர்ஸ் கேபிள்ஸை கனெக்டடாக இருக்கும். ஸோ ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் மொபைல்ஸில். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.